திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவம் 4ஆம் நாள் கற்பக விருட்ச வாகனத்தில் ராஜமன்னார் அலங்கரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் மலையப்ப சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், புரட்டாசி மாதம் என்பதால் திருப்பதியில் பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு அதிகரித்து காணப்படுகிறது? பிரம்மோற்சவம் தொடர்பான முழு விவரம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் காலை மற்றும் இரவு வேளைகளில் சுவாமி வீதி உலாவானது நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் 4வது நாளான இன்று காலை ராஜமன்னார் அலங்காரத்தில் கற்பக விருட்ச வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தற்பொழுது மலையப்ப சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்த வீதி உலாவை காணுவதற்காக பல ஆயிரம் மக்கள் இங்கு திரண்டு 4 மாட வீதிகளில் காத்திருக்கின்றனர். தொடர்ந்து பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் தற்பொழுது இந்த வீதி உலாவானது நடைபெற்று வருகிறது. இன்று பிரம்மோற்சவத்துடைய முக்கிய வாகன சேவையான கருட சேவை நாளை மாலை நடைபெறக்கூடிய நிலையில் இந்த கருட சேவைக்காக ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து ஆண்டாள் சுடி கொடுத்த மாலை இன்று கொண்டு வரப்பட்டு கோவிலில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நாளை காலை மூலவருக்கும் நாளை காலை மோகினி அலங்காரத்தில் வரக்கூடிய மலையப்ப சுவாமிக்கும் இந்த மாலையானது அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். இதே போன்று சென்னையிலிருந்து பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய குடை இன்னும் சில மணி நேரங்களில் தேவஸ்தானத்திலும் ஒப்படைக்கப்படுது. இந்த குடையும் நாளை கருட சேவையின் பொழுது சுவாமிக்கு வீதி உலாவின் போது பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த கருட சேவையை காண வரும் பக்தர்களுக்காக தேவஸ்தானம் சார்பில் 3 லட்சம் பக்தர்களுக்கு மேல் அந்த 4 மாட வீதியில் வெளிப்புறத்திலும் சிறப்பு வரிசைகள் அமைக்கப்பட்டு கருட சேவையில் எந்தவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்கும் விதமாக 6000 போலீசார் மற்றும் தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 4000 கேமராக்கள் கொண்டு தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறை அமைத்து குற்றவாளிகள் யாராவது இருந்தாலோ அல்லது அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தொடர்ந்து கருட சேவை காண்பதற்காக அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்பதன் காரணமாக இன்று மாலை முதல் திங்கட்கிழமை காலை 6 மணி வரை இருசக்கர வாகனங்களுக்கும் தனியார் டாக்ஸிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் பொதுமக்கள் இந்த அரசு போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவஸ்தான அதிகாரிகளும் போலீசாரும் தெரிவித்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.